மகாதேவன் என்ற இந்த இறைவன் உண்மையில் அர்த்தநாரீஸ்வரர். ஒரு குழந்தை அன்பையும் பொறுமையும் தாயிடமிருந்தும் வீரத்தையும் தியாகத்தையும் தந்தையிடமிருந்தும் பெறுகிறது. ஆண்மையும் பெண்மையும் இரண்டும் கலந்திருக்கிறது. ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், ஒருவரின்றி ஒருவர் இல்லை. படைப்பின் சக்திக்கு இதுவே ஆதாரமாகும். நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மகாதேவா. அப்படியென்றால் மகாதேவா, ஒரு பெண் எதற்காக ஆணை பின்தொடர வேண்டும்? எதற்காக அவன் பின்னால் அவள் செல்கிறாள்? ஏனென்றால் அவ்வாறு செல்வது அவசியமாகும். அன்பின் பிறப்பிடமானவர்கள், தைரியத்தின் பிறப்பிடமானவர்களின் பின் செல்வதே முறையாகும். நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை மகாதேவா. நான் தங்களின் பக்தன். அதனால் என் இறைவனான தங்களை மட்டுமே சுற்றி வருவேன். நீ மகாதேவரையே காயப்படுத்த துணிந்து விட்டாயா? யோக நிலையும் பக்தி நிலையும் ஒன்றோடொன்று இணைந்ததாகும். நான் உனக்கு உண்மையை உணர்த்த விரும்பினேன். ஆனால் நீ அந்த உண்மையையே சிதைக்க எண்ணியிருக்கிறாய். அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இருக்கிற பெண்ணை அவமதித்திருக்கிறாய். ஒரு ஆணின் உயிருக்கு இணையானவள் பெண். ஆணிற்கு அனைத்துமாக இருக்கின்ற அந்த பெண்ணையே நீ அவமதித்திருக்கிறாய். ஆண் என்கின்ற அகந்தையில் இயற்கையையே அவமதித்திருக்கிறாய். பார்வதி, என்ன நிகழ்த்த வேண்டும் என்பதை நீ அறிவாய். உனது பார்வையில் பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லை. உன்னை பொறுத்தவரையில் ஒரு ஆணுக்குள் பெண் இருப்பதாக நீ கருதவில்லை. பார்வதி என்ற நான் ஒரு பெண் என்ற முறையிலும் உலகை காப்பவள் என்ற முறையிலும் ஒரு பெண்ணிடமிருந்து உனக்கு கிடைத்த சரீரத்தின் அனைத்து பகுதிகளும் உன்னிலிருந்து வெளியேற கட்டளையிடுகிறேன்.
பார்த்தாயா பிரிங்கி? உன்னிலிருந்து பெண்மை நிலை வெளியேறியதை நீ கண்டாயா? இப்போது உன்னால் நிற்க இயலாது, நடக்க இயலாது, எக்காரியத்தையும் உணர இயலாது. இப்போது உணர்வற்ற உடலாகிவிட்டாய். இனி நீ இவ்வாறே இருப்பாய். பெண்மையை போற்றாமல் அவமதிப்பவர்களுக்கு எந்த தண்டனை வழங்கப்படும் என்பதற்கு உதாரணமாய் நீ விளங்குவாய். சற்று பொறுங்கள். பக்தர்களும் சிஷ்யர்களும் குழந்தைக்கு சமமானவர்கள். பெற்றவர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை மன்னிப்பதுதானே வழக்கம். இவன் படைப்பையே இகழ்ந்து விட்டான். உன்னையும் அவமதித்திருக்கிறான். இவனை நீ மன்னிக்க விரும்புகிறாயா? பார்த்தாயா பிரிங்கி? இதனாலேயே ஒரு பெண்ணும் உயர்ந்தவளாவாள். நீ என் பக்தனாயிருந்தும் உனக்கு என்னால் மன்னிப்பு வழங்க இயலவில்லை. ஆனால் பார்வதி உன்னை மன்னித்து விட்டாள். பார்வதியின் வேண்டுகோளையும் என்னால் நிராகரிக்க இயலாது. பார்வதியை நீ அவமதித்ததால் இப்போது உன் கால்கள் வலுவிழந்து விட்டது. ஆனால் பார்வதி உனக்கு மன்னிப்பு வழங்கியதால் நான் உனக்கு ஒரு 3வது காலை தருகிறேன். பெற்றுக்கொள். இந்த சம்பவம் பிரபஞ்சத்திற்கே ஒரு பாடமாக அமையும். பெண்ணானவள் ஆணின் சரிபாதி மட்டுமல்ல, மேலும் ஒரு ஆணிற்கு அவள் அனைத்துமாகிறாள். பெண்ணிடம் கருணை உள்ளது, அன்பு உள்ளது, இரக்கம் உள்ளது, தாய்மையும் உள்ளது. எனது தவறை நான் உணர்ந்து விட்டேன் மகாதேவா. இனி நான் எனது இறைவனை சுற்றி வர இயலுமா மகாதேவா? தாயே, நான் அகந்தையினாலும் குரோதத்தினாலும் நிறைந்திருந்தேன். அதன் காரணமாக தங்களின் அர்த்தநாதீஸ்வர வடிவத்தை கூட என்னால் காண இயலவில்லை. தாங்கள் ஒரே ஒரு முறை மீண்டும் தங்களின் அர்த்தநாதீஸ்வர வடிவ தரிசனத்தை தருவீர்களா மகாதேவா? இதற்கான அனுமதியை தங்களுக்கு என்னுடைய சரிபாதியாக இருக்கின்ற உமையவளே தருவது சாத்தியமாகும் பிரிங்கி. தாயே, இந்த புதல்வனின் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். தாயே,
இன்று முதல் நீ எங்கள் கணவானாய் பிருங்கி. மகாதேவனுக்கு நன்றி. மகா காளிக்கும் எனது நன்றி. தாங்கள் ஒன்றிணைந்தவர்கள், தாங்கள் இணை பிரியாதவர்கள். நன்றி சிவனே, நன்றி சிவனின் சக்தியே. மீண்டும் மீண்டும் நாம் வெறும் கைகளுடன் நிற்கிறோம். ஆனால் தமையா, மகிழ்ச்சியின் வயிற்றிலிருந்த குழந்தை என்றுமே தோல்வியை தடுவாது என்ற வரத்தை பெற்றது. ஆணின் சக்தியும் இணைந்த பெண்ணினால் மட்டுமே அக்குழந்தையை கொல்ல முடியும் என்றால் அக்குழந்தை எப்படி எரிந்து சாம்பலாக முடியும்? இது என்ன தமையா? அக்னி தேவன் அளித்த வரத்தின் விளைவுதான் இது. என் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவன் எவன்? இதற்கு யார் காரணம்? எதற்காக என் தாய் தன் உயிரை எரித்து மாய்த்தாள்? என் தந்தையை கொன்றவன் யார் என்று நான் அறிய வேண்டும். நல்லது. இவனது கோபம் நமக்கு மிகவும் நல்லது. நீங்கள்தான் என் தந்தையை கொன்றவர்களா? ஆம், நான் தான் உன் தந்தையை கொன்றேன். என்ன செய்ய போகிறாய்? பழி வாங்குவாயா? கூறு, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? உண்மையை கூறு, நீதான் என் தாய் தந்தையை கொன்றாயா? நான் உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவன்தான் என் தந்தையை கொன்றவனா? உண்மையாகவே இவன்தான் என் தந்தையை கொன்றானா? ஆம், இவன்தான் மாவீரன் ரம்பாசுரனை கொன்றான். தாங்கள் சிந்திப்பது என்ன தமையா? ஏனெனில் இந்த ஆயுதத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய வேலை கூட நமக்கில்லை நிசும்பா. நீ 2 குற்றங்கள் புரிந்திருக்கிறாய். முதலாவது, நீ என் தந்தையை கொன்றது. இரண்டாவது, நீ என்னை பார்த்து பயந்து என்னிடம் பொய் உரைத்திருக்கிறாய். என் தாயின் வயிற்றில் இருக்கும் போது நான் கேட்ட குரலை மறக்க இயலாது. பயந்து வாழ்பவனுக்கு இவ்வுலகில் வாழ்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது.
யார் நீ? யார் என்று கூறு. அசுரனுக்கெல்லாம் அசுரன். அதுதான் இவனுக்கான அறிமுகம் நிசும்பா. ரம்பாசுரன் மற்றும் மகிஷியின் புதல்வன் இவன். மாவீரன், மாபெரும் அசுரன், மகிஷாசுரன் இவன். இவனது தாய் அளித்த வாக்கின்படி இவன் நமது உதவியாளன். மாவீரன் மகிஷாசுரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! என் தாயார் சேவை புரிவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நான் அதை நிறைவேற்றுவேன். ஆனால் எதற்காக இந்த வாக்கை பெற்றீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். தங்களுக்கு என்ன உதவி தேவை? எதை என் மூலமாக நிறைவேற்ற பார்க்கிறீர்கள்? நான் உன்னிடம் கோரப்போகும் உதவி உனது தந்தையின் கனவாகவும் இருந்தது மகிஷாசுரா. அப்படிப்பட்ட அந்த கனவு என்ன? அவருடைய கனவானது நீ உலகையும் வெல்ல வேண்டும். பாதாளம் மட்டும் உனது எல்லை அல்ல, மாறாக 3 உலகமும் உனது ராஜ்யத்தின் எல்லைக்குள் வர வேண்டும். அந்த தேவசேனையையும் தோற்கடித்து உலகையும் உனது கைகளுக்குள் கொண்டு வா. இதுதான் எனது தந்தையின் கனவென்றால் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எங்கு செல்கிறாய் மகிஷாசுரா? உலகையும் ஆள வேண்டாமா? தாங்கள் மிகவும் புத்திசாலி என்று நான் நினைத்தேன். ஆனால் தாங்களோ முட்டாளாக உள்ளீர்கள். நிசும்பா, நீ என்ன கூற வருகிறாய்? எனது தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்கு காலம் பிடிக்கும். அதுபோல் அருளையும் வரமாக மாற்ற வேண்டும். நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது என் தாய் என்னிடம் கூறியிருந்தால் எனக்கு தோல்வியே நேராதென்று தேவனிடம் இருந்து வரம் கிடைத்ததா? அந்த ஆசீர்வாதத்தை வரமாக மாற்ற சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வரத்தை மட்டும் இந்த மகிஷாசுரன் பெற்றுவிட்டால் நான் இந்த உலகையும் வெல்வதை எவருமே தடுக்கவே இயலாது. தாயே, தாங்கள் என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள்? நான் அவரை மன்னித்து விட்டேன் கார்த்திகேயா. நீயும் அவரை மன்னித்து விடு. இல்லை தாயே, தங்களுக்கு அவர் துன்பம் இழைத்திருக்கிறார். நீ கூறும் அதே துன்பம் குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுதும் தோன்றுகிறது. தாய்மையின் இனிமையை அனுபவிக்க அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அதுபோன்றுதான் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை உணர்த்த வேண்டுமானால் நமக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். இதுவும் மகாதேவரின் திருவிளையாடலில் ஒரு பகுதியாகும்.
மகாதேவரின் திருவிளையாடலை நான் எப்படி புரிந்து கொள்வது? நான் தங்களின் புதல்வன்தான். ஆனால் தாயே, இதுவரை நான் தங்களையும் புரிந்து கொள்ளவில்லை, தந்தையையும் புரிந்து கொள்ளவில்லை. தாயை புரிந்து கொண்டு விட்டால் தந்தையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை கார்த்திகேயா. நான் உனக்கு புதிய கதைகள் கூறுவேன். அதன் மூலம் உனது தாயின் முழு நினைவுகளும் உனக்கு வந்துவிடும். கார்த்திகேயனுக்கு வணக்கம். தேவேந்திரன் இந்திரன் தங்களை காண வந்திருக்கிறார். நீ சென்று வா கார்த்திகேயா. நாங்கள் உனக்காக காத்திருப்போம்.